நாளை கண்ட கனவு நீ, காற்றில் மிதக்கும் மேகம் நீ, காதோர ரகசியம் நீ, விண்ணிலே. எல்லாருக்கும் வணக்கம். நேற்று விஜய் மற்றும் மரியா ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க யூடியூப் சேனலில். அதை பார்த்ததுலேருந்து ரொம்பவே மன கஷ்டத்தில் இருக்கேன் நான். சரி பரவாயில்ல, எனக்கு எல்லா விஷயமும் கொஞ்சம் ஓப்பனாக அதுக்கு பதிலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கமிஷனர் ஆஃபீஸ் வாசலில் நான் இன்டர்வியூ கொடுக்கும் போது ஒரு ரிப்போர்ட்டர் சார் கேட்குறாரு, நாஞ்சில் விஜய் எனக்கு கால் பண்ணி, சார் இது மாதிரி விஜய் வைஷ்ணு ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு தெரியுமான்னுட்டு. அப்போ அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு தெரியாதுன்னுட்டு. அடுத்த இன்டர்வியூவில் நான் ஒரு இடத்துல போகிறேன், அங்கே கேட்கும் போது பழகியிருக்கேன் எனக்கு அப்படின்னு சொல்லியிருந்தார். மூணாவது எனக்கு அவங்க ஃப்ரெண்டு தான் அப்படின்னு இருக்காரு. இப்போ நாலாவதாக பார்த்தீங்கன்னா சகோதரி. ஓகே, இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு பொதுமக்கள் நீங்கள் தான் யோசிச்சுக்கணும். ரெண்டாவது விஷயம், நான் வட்டிக்கு விட்டு சம்பாதிக்கிறேன் அப்படின்றத நாஞ்சில் விஜயன் சொல்கிறாரு. இதெல்லாமே ரொம்ப ரொம்ப அப்பட்டமான ஒரு கேவலமான பொய். எனக்கு அதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் வட்டிக்கு விட்டால் நான் ரொம்ப நல்லாவே இருந்திருப்பேன். நான் இப்போ ரொம்பவே கஷ்டத்தில் இருக்கேன் ஃபினான்ஷியலி. பட் அதனால் அதுவுமே ஒரு பொய். மூணாவது, அதுக்கப்புறம் நாஞ்சில் விஜயன் கேட்டார் 3 லட்சம் கொடுத்ததுக்கு என்ன ஆதாரம்னுட்டு. மனசாட்சி மட்டும்தான் ஆதாரம், காதல் மட்டும்தான் ஆதாரம். நான் வேறு எதையும் சொல்ல விரும்பலை. ஏன்னா நான் உங்களை நம்பி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த பணத்தை கொடுங்க, இல்லைன்னா நீங்களே இல்லைன்ற மாதிரி அதையும் நான் விட்டுடுவேன். ஓகேங்களா? முதல் விஷயம். அதுக்கப்புறமா என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு வீடு ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குன்றது உங்களுக்கு எப்படி தெரியும்? மக்கள் நீங்கள் தான் கேட்கணும் அந்த கேள்வியை. சரி, ஓகே. நாலாவதாக பப்ளிசிட்டி நிற்கிறீங்க. நீங்கள் என்ன ரஜினியா, இல்லை அஜித்தா, இல்லை விஜயா? சொல்லுங்கள். நீங்கள் என்ன அவ்வளோ பெரிய நிறைய திரைப்படங்கள் நடிச்சிட்டீங்க, எனக்கு பப்ளிசிட்டி நீங்கள் எனக்கு உருவாக்கி தர்றதுக்கு? எனக்கு ஒன்றுமே சொல்ல. நான் விஜய் டெலிவிஷனில் ஒரு தனம்னு ஒரு சீரியலில் நான் ரொம்பவே நல்லா தான் நடிச்சிட்ருக்கேன், நல்லாவே போயிட்டுருக்கு. எனக்கு ஆல்ரெடி நான் ஒரு செலிப்ரிட்டி. அப்படி இருக்கும்போது திருப்பி நான் எதுக்கு பப்ளிசிட்டி தேடணும்னு எனக்கு தெரியல. சரி, ஓகே, இதுவுமே பப்ளிசிட்டி பண்ணுங்க. இதை விட ஒரு குற்றம் என்னென்னா, எனக்கு வைஷுவை பிடிக்கும், அவங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டு, இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்க. ஏன்னா 3 நாள் டைம் எடுத்து இந்த விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. அதுவுமே யோசித்து நல்லா பேசியிருக்கீங்க. ஓகே, ஃபைன். இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைஷு கல்யாணம் பண்ணிக்கலாம். ஆனால் கல்யாணம் பண்ணிக்கிட்டா வைஷு முன்னாடி பாலியல் தொழிலுக்கு போனாங்க. அதனால் அவங்க புருஷங்கள்லாம் கேட்க மாட்டாங்களா? உங்களுக்கு எது பிரச்சனை? கல்யாணம் பண்ணிப்பீங்க, ஆனால் என் புருஷனுங்க கேட்பாங்களா? எனக்கு எத்தனை புருஷன் இருக்காங்கன்னு கொஞ்சம் லிஸ்ட்டு போட்டு எனக்கு அவங்களோட டீட்டெயில்ஸ் எனக்கு சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஷக்கீலா மம்மி அவங்கள பற்றியும் சொல்லணும். அவங்க ஒரு வீடியோவில் எனக்கு சொல்லியிருந்தாங்க, வைஷு அவங்களும் பேசுவாங்க, பட் இப்படியான்றது எனக்கு தெரியல அப்படின்ட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு தெரியாமையே இருக்கட்டும். உண்மை ஒரு நாள் ஜெயிக்கும். நம்மளுக்கு மனசாட்சின்னு ஒன்று இருக்குது. இதே நாஞ்சிலுக்கு நான் கால் பண்ணால் எத்தனை மணியாக இருந்தாலும் கூப்பிட்டுட்டு போவான்றது அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க. இவ்வளோ விஷயம் தெரிஞ்சவங்களுக்கு மற்றவங்களுக்கு எப்படி தெரியல அப்படின்றது எனக்கு தெரியல. சரி, ஓகே. நான் நாஞ்சில் விஜயனுடைய குழந்தைய பற்றி எதுவுமே ஹர்ட் பண்ணவும் கிடையாது. அதே மாதிரி மரியாவும் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, நிம்மதியாக வாழ்கிறோம், நாங்களை தலை காட்ட முடியல. இதுக்குனால உங்களால் மட்டும் இல்லை, என்னாலையும் தலை காட்ட முடியல. எனக்கும் குடும்பம் இருக்குது, எனக்கும் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்கேன். நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆப்ஷனில் தான் நான் இப்படி முடிவெடுத்தேன். ஏதோ ஒன்று, எனக்காக நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். என்னை பற்றியும் நாஞ்சில் விஜயனை பற்றியும் தெரியாதவங்க இதில் பிரபலமாயிட்டு இருக்கீங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல. நீங்கள் தான் பப்ளிசிட்டிக்காக பண்ணுவீங்க, நான் பப்ளிசிட்டிக்காக பண்ண வேண்டியதில்லை. ஆல்ரெடி விஜய் வைஷ்ணுனாலே உலகமே எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது எனக்கு என்னென்ன இதெல்லாம் சொல்ல தெரியல. ஸோ ஓகே, மெயினாக நான் சொல்ல வந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். எனக்கு நாஞ்சில் விஜயனை பற்றி கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இந்த கேஸ் நான் கொடுக்கவே இல்லை. அவர் என் கூட பேசணுன்றதுக்காக மட்டும்தான் நான் கொடுத்தேன். இதனால் மீண்டும் நாஞ்சில் விஜயனை பற்றியும் என்னை பற்றியும் ரொம்ப தவறாக நிறைய விஷயம் போயிட்டுருக்கு. இதனால் மற்றவங்களுக்கு நான் இதை பிஸ்னஸாக ஆக்க விரும்பலை. எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, அட்வொகேட் சார் என் கூட பேசினாங்க, நாஞ்சில் விஜயம் சமரசம் பேசுகிறாருன்ட்டு. நான் இந்த விஷயத்தை பற்றி பேசுகிறேன். அதே மாதிரி விஜய், நீங்கள் மன்னிப்பு கேட்டிருந்தீங்க, தயவுசெய்து மன்னிப்பு கேட்காதீங்க. எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் உங்களை கேட்காம இது மாதிரி கமிஷனர் ஆஃபீஸ் கிட்ட போனதுக்கு நான் உங்ககிட்ட பகிரங்கமாக மன்னிப்பு கேட்குறேன். என்னை மன்னிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நீங்கள் என் கூட பேசுவீங்களா பழகுவீங்களான்றது எனக்கு தெரியல. ஏன்னா நான் உங்களை காதலிச்சது உண்மையானது. அதனால் கடவுள் பார்த்துக்கிட்டோம். மனசான்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த கடவுள் எனக்கு உண்மைன்னா நான் ஜெயிக்கட்டும். ஏன்னா என் கூட வேலை பார்க்குறவங்களும் சரி, சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சரி, ஒருத்தவங்க ஒன்று சொல்லிட்டு எப்படியோ போயிடுவாங்க. பட் அந்த வலி வேதனை எனக்கு மட்டும்தான் ஒரு திருநங்கையாக உங்களை காதலிச்சது எனக்கு மட்டும்தான் தெரியும்.
எல்லாருமே ப்ரூஃப் இருக்கா ஆதாரம் இருக்கான்னு தெரியல. தயவு செய்து என்ன மாதிரி பாதிக்கப்பட்டவங்க யாருமே இதுக்கப்புறம் ப்ரூஃப் வச்சுக்காம இருக்காதீங்க. தயவு செய்து யாருன்னா லவ் பண்றீங்கன்னா போட்டோ எடுத்துக்கோங்க, வீடியோ எடுத்துக்கோங்க, செக்ஸியா கூட எடுத்து வச்சுக்கோங்க தயவு செய்து. ஏன்னா இல்லைன்னா என்ன மாதிரி வந்துட்டு கேவலமா நிக்கணும் அது மாதிரி யாருமே துணை இல்லாம. அதனால வந்துட்டு இதோட இந்த விஷயத்த நான் வந்து கேஸ் வித்ட்ரா பண்ணலான்னு இருக்கேன். அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்காக சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. விஜய், நான் உங்களை இப்பயும் காதலிக்கிறேன் மனசார. நீங்க கண்டிப்பா என்னை ஏத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா வெயிட் பண்றேன். தேங்க்யூ.